காலேஜ் வாசல், பசங்க காலேஜ் வாசல், அங்கே போய் நின்றுட்டு 4 பேரை கரெக்ட் பண்ணுவோம். அங்கிருந்து டீ கடையில போய் 4 பேரை கரெக்ட் பண்ணுவோம். இருடா அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன், இருடா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பையன்ட்ட போன் பண்ணிட்டு இருடா அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படி. அவன் ஒரு தடவை கண்டுபிடிச்ச, உனக்குதான் அப்பாவே இல்லை, நீ யார்கிட்ட பேசுற? அதுவா எங்க சித்தப்பாடா. இந்த மாதிரி காதலுக்கு நடுவில் நான் சொன்ன ஸ்டோரியோட 3rd பார்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் அதை போடுறேன். புதுசாக இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் அதை நீங்க பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த தலையை இப்படி எடுக்கிறாங்க, எடுத்து எல்லாருக்கிட்டையும் இப்படி காமிக்கிறாங்க. இது உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஷோபன் அதை பார்க்குறேன். இப்படி ஒரு நிமிஷம் பார்த்த உடனே அது பிராச்சியோட தலை தான். ஷோபன் ஒட்டஞ்சே போயிட்டான் அந்த இடத்துல. அடுத்த ஒரு விஷயம் அவனால என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு கூட ஷோபனுக்கு தெரியல. அவனோட பிரெயினே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கிறோட பையனோட ஒரு மனசுல எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காயம் வந்து ஆகியிருந்திருக்கு. எல்லாருமே கேட்கறாங்க, இது உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஸ்கூல் பசங்க இந்த பொண்ணை யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஷோபன் பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் வந்து இது எங்க கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு பிராச்சி அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கால் பண்ணி வர வச்சு பிலாங்கிங்ஸ் அங்க இருக்கிறது எல்லாமே அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஷோபன் வந்து வீட்டுக்கு பொறுமையா நடந்து போறாரு. அந்த ஏஜ்ல அந்த வலி எப்படி ப்ராசஸ் பண்றதுனே ஷோபனுக்கு தெரியல. என்னென்னமோ தோணுது. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஷோபன் கூட நடந்து போறாரு பொறுமையா. ஷோபன் வந்து அழுவ ஆரம்பிச்சிடறான். ரெண்டும் அழுவுறாரு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ராச்சி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. 2 பேருமே அழுவுறாங்க. ஷோபனுக்கு ஒரு விஷயம், இவன் ஏன் இப்படி போனான்? ஏன்னா ஷோபனுக்கு தெரியாதுல இவனுக்கு கிஃப்ட் வாங்க தான் அவ போயிருக்கான்ட்டு. கூட தானே டெய்லி வருவா, இவன் ஏன் இன்னைக்கு தனியா போனா, ஏன் இப்படி நடக்கணும்னு ஷோபன் வந்து புலம்பி இருக்காரு. அந்த பையனும் சின்ன பையன் தான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணதாண்டா சிவாஜி சீடி வாங்க போயிருந்தா, உன வரமே அந்த அங்கிள் கிட்ட சொல்லி அந்த அங்கிள் இன்னைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. சீக்கிரமா வித்துற போதுன்னு இவன் போய் வாங்கறதுக்கு போயிருந்தாடா. பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணலாம் இந்த கிஃப்ட நினைச்சிருந்தாடா ஷோபன் அப்படின்னு சொன்ன உடனே ஷோபன் காலி. நீங்க நினைச்சுப்ப என்ன ஷோபனுக்கு அந்த ஒரு இது தெரியாம இருந்திருந்தாலே பிரச்சனை கிடையாது. பட் எனக்காக இவ போய் என் பர்த்டே அன்னைக்கு இறந்து போறதுன்றது வந்து காலம் போய்கிட்டே இருக்கு. ஸ்கூல் முடிக்கிறாரு, காலேஜ் போறாரு, வேலைக்கு போறாரு. ஏன்னா இது எதுலயுமே வந்து ஷோபனுக்கு திருப்பி ஒரு காதல்னு அவரோட மனசுல இல்லவே கிடையாது. வேலைக்கு போறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது, இவருக்கு ஒரு பொண்ணு வந்து கூட ஃப்ரெண்ட் ஆகிறா. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு கூட இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமான அந்த ஒரு நாட்கள் இருக்கு. பட் இது காதல் இல்ல. அந்த பொண்ணு பேர் வந்து ரம்யான்னு வச்சுக்கலாம். கிட்ட இருந்த அந்த டிராமாஸ் ஆகட்டும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெண் மேல இவர் ஒரு பாசம் வைக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டா அந்த பொண்ணை ஏத்துக்கிறாரு. ஒரு டைம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் கால் பண்றாரு. இவ எடுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் எடுத்துட்டு சொல்லு ஷோபன், என்ன இவ்வளவு போன் பண்ற, நீ எடுக்க மாட்டேங்கிற ரம்யான்னு. உங்க பக்கத்துல இருக்கண்டா, அதோ இப்ப ட்ராக் கிராஸ் பண்ண போறேன், சோ இரு அவங்க கால் பண்றேன்ட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஷோபனோட ஹார்ட் பீட் ட்ரிபிள் மடங்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஏற்கனவே இவரோட பாஸ்ட்ல ஒரு குற்றமான ஒரு டிராமா நடந்திருக்கு. திருப்பி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயிட போதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு உங்க பக்கம் ட்ரெஷன் உடனே இங்க இருந்து கிளம்பி அவங்களே போன் பண்ணிருக்காங்க. போன் பண்ணுவோம், நீ எங்க இருக்குன்னு ஒரு பதட்டமா கேட்க அந்த பொண்ணு இங்க தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு கேஷுவலா சொல்லும் போது, இரு நான் வரேன்ட்டு இவர் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகல, நீ சேஃபா தான் இருக்கல அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன் இன்னைக்கு மட்டும் இது நடக்குது? ஒருவேளை ஏன் நான் லவ் பண்றானோ, என் மேல காதல் இருக்கு இவனுக்கு நினைச்சிட்டு இவங்க கிட்ட கேட்கும் போது ஷோபன் எல்லாமே சொல்லியிருக்காரு. அவரோட பாஸ்ட் லைஃப், எனக்கு பிராச்சீன என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா அவ இந்த மாதிரி தான் இறந்துட்டா அப்படின்னு எல்லாமே சொல்ல போய் நீ இருக்கும். அதனால தான் எனக்கு யாருமே கல்யாணம் பண்ண தோணல, யாருமே மேரேஜ் பண்ண தோணல, 30 ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உன் லைஃப் போயிடக்கூடாது இல்ல, ஆட்சி உயிரோட இருந்தா அவங்களே இதை ஆசைப்பட மாட்டாங்க. நான் இப்பயும் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கூட தான் இருப்பாங்க. நீ சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்குமே சந்தோஷம் இல்ல. எனக்கு அந்த பொண்ணு வச்ச இடத்துல நான் வேற யாரும் எந்த பொண்ணு எனக்கு வைக்க முடியல. எனக்கு அந்த பொண்ணு கூட இருந்த மெமரிஸே என்னால அது வந்து ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னும் போது இதுக்கு அவங்களே உனக்கு ஒரு வழி காமிப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஸ் போய்கிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் நல்லா பூம்ல இருக்கிற டைம் திடீர்னு ஒரு நாள் வந்து பிட்டுன்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. யாருன்னு அந்த பிட்டுன்னு பாத்தீங்கன்னா பிராச்சியோட தம்பி, எடிட்டரா இருக்கான். சோ பிராச்சியோட தம்பி இவர்கிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஷோபனுக்கு பிராச்சியோட தம்பின்னு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இவன் எதனா சொல்லிட போறான், நம்மளால ஏற்கனவே ஓவர் கம் ஆக முடியல, எதனா சொல்லிட போறான்ட்டு இவர் ஒரு பயத்துல ரிப்ளைவே பண்ணாம இருக்காரு. அப்புறம் அவன் வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்றான். அந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு எங்க அக்கா வந்து உங்களுக்கு லாஸ்டா உங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண வீடியோ மெசேஜ்னு சொல்றான். அண்ட் அந்த சீடியும் என்கிட்ட தான் இருக்குன்ட்டு ராச்சியோட பிரதர் சொல்றான். உங்களுக்கு தான் ஆசையா எங்க அக்கா உங்ககிட்ட கொடுக்கணும்னு அது இருந்தாங்க, கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்தனால இதுக்கு ஒன்னும் ஆகல, இன்னும் நாங்க அதை வச்சிருக்கோம் பத்திரமா. நான் நிறைய கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா இப்பதான் வந்தேன்னு சொல்லியிருந்தாரு அவரு. டைம்ல உங்களுக்கு தெரியும்ல, வைவா வீடியோ எடிட்டர் வச்சு இந்த பொண்ணு எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அப்ப இவருக்கு ஒரு டப்புன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரம்யா சொன்ன ஒரு விஷயம், ராச்சி இதுக்கான உங்களுக்கு ஒரு வே அமைச்சு கொடுப்பாங்க இதுல இருந்து வெளியே வர. அந்த பையனுக்கு கிட்ட கால் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த சிடி மட்டும் வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்துருக்காரு. வீட்டுக்கு வந்து ஒரு ரூம்ல நீங்க நினைச்சு பாருங்க, டிவிடில அந்த சிடி எடுத்து போட்டுறாரு. பாருங்க எவ்வளவு எமோஷன் அதை கடந்து போயிருப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க.
ஏன்னா இவருக்காக ப்ரெசென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பிராச்சியோட கிஃப்ட் அது அந்த சிடி. என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாக்குறாரு. வீடியோல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கானா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சோபன், இந்த மாதிரி எப்பவுமே என் கூட நீ இருக்கிற மாதிரி இன்னைக்குமே நீ ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இதை தான் நான் ஆசைப்படுறேன். என்னோட சோபனோட முகத்துல என்னைக்குமே அழுவுன்ற ஒரு விஷயமே நான் பார்க்க கூடாது, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. கிஃப்ட் வாங்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு, அதை நீ கண்டிப்பா பார்க்கணும்னு என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே சோகம் இருந்தாலும் அவர் ரொம்ப நாள் கழிச்சு பிராச்சி இவர்கிட்ட பேசுற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங், பிராச்சி அவர் கூட இருக்கிற மாதிரியே அவர் வந்து இமேஜின் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அந்த சிவாஜியோட சிடி எடுத்து போட்டு பார்த்திருக்காரு. இவர் அந்த சோஃபால உட்காந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சிவாஜி படம் ஓடுது. அவர் லைஃப்ல சிவாஜி படம் அதோட பாக்குறது அந்த ஆசையை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிவாஜி தி பாஸ் அந்த படம் பாக்குறாரு. ஒரு சைடு சிரிப்பு இருந்தாலும் ஒரு சைடு அந்த கண்ணீர் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மள பிராச்சி பார்த்து சந்தோஷப்படுறா, இப்பதான் அவளோட ஆத்மா சாந்தி அடையும்ன்ற மாதிரி அவரும் ஒரு பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட இந்த ஸ்டோரி முடியுது.